எண்ணெயை ஊற்றிட்டு நாம் வந்து கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். முதல்ல அதை வந்து ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, பச்சை மிளகா இது 4 மட்டும்தான் போட்டிருக்கேன். இது 4த்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு மேலே என்னென்ன ஆட் பண்ணுறோன்ட்டு பாருங்கள். சீரகம், அப்புறம் வந்து சிக்கன் பட்டர் மசாலா, அப்புறம் இதில் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் நல்லா போட்டுங்க, ஏன்னா காரம் நல்லா சாப்பிடுவேண்ணா. அப்புறம் பெப்பர் நல்லா போட்டுக்குவேன், பெப்பர் நிறையா போடுவேன். மேற்கொண்டு சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுங்க. சிக்கன் மசாலா தேவையில்லை என்ன போட்டுங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்முலேருந்து கூட வைங்க. கூட வச்சுட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கும், பயமாக அடி பிடிக்கும். நம்ம பூண்டு இருக்கிறதுனால அடி பிடிக்கும். நல்லா கறியை வந்து அப்படியே இதில் வந்து கொடுத்து நல்லா வேக வைக்க வேண்டியதுதான். இந்த கறி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வெறும் வேக வச்ச கறி. இதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மசாலா எல்லாம் போட்டு அதில் வந்து இந்த கறியை வந்து நம்ம போட்டு நல்லா வந்து வேக வச்சு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சு, ஒரு எவ்வளோ நேரம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச கறி தான், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இது ரெடி ஆனோன்னா எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, சைனீஸ் ஸ்டைலில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, போர்க் வந்து சைனீஸ் ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து சைனீஸ் ஸ்டைலையும் இந்தியன் ஸ்டைலையும் கலந்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கு டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களை சொல்கிறேன். நல்லா கொதிக்குது விடணும். அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டால் தான் மசாலாலாம் வந்து இந்த கறியில் வந்து ஏறும். கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் கலரை பார்த்தாலே எனக்கு வாய் விடுது. ஆனால் நான் நல்லா வந்து உரப்பாக தான் செய்வேன்.